ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஞ்சல் ஷார்ட்ஸ் டைம். இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டிலே சிம்பிளான முறையில் கொத்து பரோட்டா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். தேவையான பொருள்: ஒரு வெங்காயம், அப்புறம் ஒரு தக்காளி, 2 முட்டை, கருவேப்பிலை தேவையான அளவு. சிம்பிளான முறையில் நம்ம செய்யலாம். கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸை வச்சே நம்ம இதை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பரோட்டாவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கடாயில் போட்டு ஹீட் பண்ணி எடுத்துக்கணும். இல்லை தோசை தவாவில் கூட போட்டு பெரட்டி ஹீட் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸாக பிச்சு போடலாம். நான் ஸ்டார்டிங்கே கடாயிலே போட்டு சின்ன சின்ன பீஸாக பிச்சு கொஞ்சம் ஹீட் ஏறினதும் கிளறி கிறிஸ்பியாக வர்ற டைமில் நான் இன்னொரு பாத்திரத்தில் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி வசதியோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. சில பேர் தோசை தவாவில் போட்டு எடுத்து அந்த ஹீட் ஆறுனதும் அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக பிச்சு போட்டு பண்ணிக்கிடுவாங்க. இது ஓரளவு நார்மல் ஆகிட்டு இனிமேல் ஒரு தட்டில் எடுத்து கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் அதே கடாயை எடுத்து வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கல்பாசி சேர்த்துக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கல்பாசி நான் அதுக்கு சேர்க்குறேன்னா கரம் மசாலா இல்லாததுனால நான் கல்பாசி சேர்க்குறேன். சில பேர் கரம் மசாலா சேர்த்து பண்ணுவாங்க. அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை வெடிச்சதும் அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பல்லாரியை போட்டு நல்லா வதக்கலாம். உங்களுக்கு மசாலா அதிகமாக வேணும்னா நீங்கள் கூட ஒரு பல்லாரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பல்லாரி தான் சேர்த்துக்கிட்டேன். நல்லா வதக்குங்க. அந்த ஒயிட் கலரில் இருக்கிற பல்லாரி ப்ரௌனிஷாக மாறணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்புறம் பரோட்டாவை ஸ்டார்டிங் நீங்கள் பிச்சு அதை ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. ஏன்னா பரோட்டாவில் உப்பு அதிகமாக இருக்கும். எனக்கு பரோட்டாவில் உப்பு அதிகமாக இருந்தனால நான் உப்பு லாஸ்ட்டில் ஃபைனலாக கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். அதனால் நீங்கள் பரோட்டாவை டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலரில் மாறிட்டு இனிமேல் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம தக்காளி சேர்க்கணும். ஏன்னா இல்லைன்னா வெங்காயம் பச்சையாக அந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. உங்களுக்கு மசாலா அதிகம் வேணும் அப்படின்னா தக்காளி கூட 2 கூட சேர்த்துக்கோங்க. நான் கம்மியாக சேர்த்துட்டேன். தக்காளியும் வெங்காயமும் நல்லா கிரேவி மாதிரி வதங்கிட்டு தக்காளி நல்லா மசியணும். அப்புறம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்னென்ன மசாலா தேவையோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான மசாலா: 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள், 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள், அப்புறம் ஆச்சி ஃப்ளேவரில் சிக்கன் குழம்பு மசாலா சேர்த்துருக்கேன். இது கூட தான் நம்ம கரம் மசாலா சேர்க்குறோம். கரம் மசாலா இல்லாதனால தான் நான் ஸ்டார்டிங்கில் ஆயில் கூட கல்பாசி சேர்த்துக்கிட்டேன். அதில் கொஞ்சம் ஃப்ளேவர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் சொல்கிறனால. இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்குங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. அப்புறம் இது கூட இப்போது வதக்குற ஸ்டேஜில் தான் நம்ம தேவையான அளவு உப்பு போடணும். எனக்கு பரோட்டாவில் நல்லாவே உப்பு இருந்தனால நான் உப்பு சேர்க்கல. உங்களுக்கு பரோட்டாவை டேஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் உப்பு சேர்க்கணும். இது நல்லா வதங்கினது, மசாலாலாம் பச்சை வாசனை போனதும் நம்ம தேவையான அளவு 2 முட்டை எடுத்திருக்கேன். மொத்தம் 5 பரோட்டா. அதுக்கு தேவையான அளவு நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் பரோட்டா எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி முட்டை வெங்காயம்லாம் சேர்த்துக்கோங்க. முட்டை இந்த மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். முட்டையோட அந்த தண்ணி மாதிரி இருக்கிறது நல்லா திக்னஸ்ஸாக மாறணும். மசாலாவோடு சேர்ந்து அந்த ட்ரையாக வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம நமக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிற பரோட்டாவை உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். பாருங்கள் இப்போ எப்படி இருக்குது. ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கு இப்போ நல்லா திக்னஸ் ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பரோட்டாவை எடுத்து உள்ளே மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவையும் பரோட்டாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விடுங்க.
எல்லா மசாலாவும் வந்து பரோட்டா எல்லா மேலேயும் நல்லா கோட் ஆனதும் நீங்கள் வந்து இறக்கி வச்சுக்கலாம். கொத்தமல்லி தழை இருந்தால் ஃபைனலாக தூவிக்கோங்க. அதுவும் டேஸ்ட்டு நல்ல ஒரு வாசம் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து நம்ம அடுப்பை ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு நம்ம எடுத்து சாப்பிடலாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நீங்கள் இல்லை வேறு ஸ்டைலில் செய்கிறதா இருந்தாலும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள்.